ஒரு 1.5 மணி நேரமா காத்துக்கிட்டேன் விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்க முடியல. இந்த பக்கம் வரல போல. விஜய் என் குழந்தைங்களாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டத்தோட நாங்க போறோம். இன்னொரு தடவை விஜய் சார் இங்க வந்து ஆகணும். காப்பி கூட குடிக்காத நின்னுக்கிறோம். எவ்வளவு ஜனம் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு நின்னுக்கிறாங்க. வரலாம்ல 3 மணில இருந்து நின்னுக்கிறோம். அது கொடுக்க டைம் இருக்குது. அப்புறம் அப்படி போனவர் இப்படி வரலாம்ல. தேவையில்லாத ரோட்டுக்கு ஏன் போனோம்? தேவையான ரோட்டுக்கு வரணும்ல. அப்புறம் என்னத்துக்கு நிக்கிறோம்? அப்பமா அதெல்லாம் எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சு நிக்கிறாங்க பார்க்கணும்னு. வீட்டுல என் பொண்ணுன்னா அதை சொல்லிட்டு விஜய் போடலன்னு வச்சுக்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. வருவாரு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் வரல அவரு? என் வீட்டுல 15 ஓட்டு, அவங்க எல்லாம் டிஎம்கே போடுறாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், இப்போ அவ்வளோ பேர் இப்போ வந்ததுக்கு காரணமே விஜய்க்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணது தான் மிச்சம். அங்கே வந்து என்ன சந்தோஷம்னா அங்கே பாட்டு போட்டாங்க, டான்ஸ் ஆடணும், தண்ணி கிடச்சிச்சு, அவ்வளோதான். அதுதான் மிச்சம். நாங்கள் 3 மணிக்கு ரிட்டர்ன் ரோடு வராருன்னு சொல்லி நாங்கள் வந்து 1:30 மணி இருந்து அங்கேயே நின்றுந்தோமா. எங்களால் டி நகரெல்லாம் போக முடியாது. நின்று இந்த வர நேரத்தில் அவரால் இங்கே போக சொல்ல முடியல, டைம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு விஜய் சார். நாங்கள் எங்களை பார்க்க முடியாத ஆக்கிட்டாரு. ரொம்ப எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது சத்தியமாக. பாதுகாப்பு இல்லாத இந்த நாடு, அந்த அரசியல் உங்களுக்கு வேணுமா? நல்லா யோசிச்சு. ஆனால் இந்த வாட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. திருப்பியா பாதாள பயிரை விட சாக்கடையில் தான் உயிணும். திமுக ஒரு ஓம் சக்தி பரால் சக்தி திமுக ஒரு சிவசக்தி. கண்டிப்பா அவர் தான் ஆவாரு. கண்டிப்பா நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க அவர் தான். அப்படியா? இல்ல அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு, நீங்க நம்பவே நம்பாதீங்க. நான் ரெட்டல, எங்க அப்பா ரெட்டல இருக்காரு. ஆனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். வேற என்ன பண்றது? ஓகே, கண்டிப்பா நீங்க தான். ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இவ்வளோ நாள் எல்லாரும் இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. இவ்வளோ எதோ நடக்குது. இவ்வளோ நாள் பண்ணாம இப்போ வந்து பண்ணின்னு இருக்கானுங்க. அப்படியே ஒரு போடுற சட்டையில இருந்து பேண்ட்ல இருந்து காப்பி வச்சு போட தெரியுதுல்ல. அப்போ எதுவுமே கூலியே இல்லைங்க இவனுங்களுக்கு. அவன் வந்தா பாருங்க, நீங்க பாருங்க, அப்போ தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவர் எப்படி இருக்காரு. ஒரு சான்ஸ். ஆனா மக்கள் வந்து விரும்புவாங்களா அந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு? கண்டிப்பா விரும்புவாங்க. விரும்பாத இருப்பாங்க அவங்க. கண்டிப்பா விரும்புவாங்க. அவர் பிடிக்காதவர் யார் இருக்காங்க இந்த உலகத்துல? யார் இருக்கா பிடிக்காதவர்? ஆனா அங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவருக்கு அவங்களால ஆண்டது போதும். இவரு ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாமே. அவங்களாம் வேஸ்ட். அவங்களாம் டேலண்ட் இப்ப காட்டட்டும். ஓகே, இருக்கிறத அவர் பார்க்கட்டும். ஓகே. உங்களுடைய நீங்க எந்த தொகுதி? நாங்க இது சேத்பட்ல இருந்து சேத்பட்ல இருந்து இவ்வளோ டிராஃபிக்ல நான் அவருக்காக பார்க்க வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு 1.5 மணி நேரமா காத்துக்கிட்டேன் விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்க முடியல. ஏன் இந்த பக்கம் வரலையா? இந்த பக்கம் வரல போல. விஜய் தான் சிஎம் ஆவாரு, அது கன்ஃபார்ம். எல்லாருக்கும் தெரியும் தான். சார் தான் வரணும், விஜய் அண்ணா தான் வரணும். எப்பயுமே அவர் வந்தா எல்லாமே மாறும். ஏன்னா என்னோட என் பசங்க தான் முக்கியம். என் குழந்தைய சொல்றா விஜய் மாமா, அம்மா நம்ம வீட்டு விஜய் மாமான்றா. என் குட்டி பொண்ணும் விஜய் சார் தான் வரணுமே. ஓகே, விஜய் சார் வந்தாருன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்க? எல்லாமே மாற்றமா மாறும், எல்லாமே மாறும் டோட்டலாவே. ஏன்னா நிறைய ஒஸ்ட்டு தான் நிறைய இருக்கு நாட்டில். அது எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை, அது எல்லாருக்குமே முக்கியமாக தெரியும். எல்லாமே மாற்றம் மாறும். நீங்க எந்த தொகுதியில இருந்து வரீங்க? எந்த நான் திருவிக்கா தொகுதியிலேருந்து வரோம். திருவிக்கா தொகுதியிலேருந்து வரோம். அண்ணன் தான் ஜெயிப்பாரு. சீக்கிரம் வாங்க சவுண்டாடி மாமா வருவாரு. சிஎம்மா வருவாரு. அழுத்தம் வருதுன்னு சொல்றாங்கல்ல. அது எல்லாமே தாண்டி வருவாரு. உங்களுக்காக நான் சாப்பிடாத உனக்கு 2 மணிக்கலாம் செய்து வாமா. என் செல்லத்தை அழகா கிட்ட பார்த்தமா, எனக்கு அது போதும். நாங்க விஜய் என் குழந்தைங்களாம் பார்க்கணும் ரொம்ப
திமுக ஒரு சிவசக்தி. விஜய் மாமா ஓட்டு போடுவேன். விஜய் மாமா ஓட்டு போடுவேன். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணுமா? காப்பி கூட குடிக்காத நின்னுக்கிறோம். எவ்வளவு ஜனம் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு நின்னுக்கிறாங்க. வரணும்ல, 3 மணிலேருந்து நின்னுக்கிறோம். அப்புறம் அப்படி போனவர் இப்படி வரலாம்ல. தேவையில்லாத ரோட்டுக்கு ஏன் போனோம்? தேவையான ரோட்டுக்கு வரணும்ல. அப்புறம் என்னத்துக்கு நிக்கிறோம் சொல்லுமா? ஓட்டு போடுறோம் போடல, அது அப்பாலப்பட்ட பிரச்சனை. நாங்க பார்க்கணும் நிக்கிறோம்ல. சொல்லுமா, வரணுமா இல்லையா? டைம் இப்பதான் முடிஞ்சிச்சு. இன்னாது முடிஞ்சிச்சு. அவர் அப்படி போட்டு இப்படி வந்திருக்கலாம்ல. ஏன் நேரா போன? நேரா ஏன் போன? அங்க ஜனமே இல்ல. நேரா அங்க ஏன் போன? இப்படி வரணும்ல. கொஞ்சம் ஜனம் இடிக்கிட்டோம் நொடிக்கிட்டோம். நீ சொல்ற டைமே தவறி போனியா? அப்ப என்ன ஆச்சு? தப்புமா அதெல்லாம். எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சு நிக்கிறாங்க பார்க்கணும்னு. பார்க்கணும், குழந்தை தான் பார்க்கணும். வந்து நாங்க இல்ல, குழந்தை தான் பார்க்கணும். குழந்தைங்க தான் பார்க்கணும். வந்து எல்லாம் உன்ன மாதிரி பசங்க தான் இருக்குது. வீட்டுல என் பொண்ணுனா அதை சொல்லுது. விஜய்க்கு போடலன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். சொல்லு, நான் எதுக்கு போடுறேன்றது அதுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தான் போடணும்னு சொல்லு. அது ஏன்னா அவர் கூட கபடி விளையாட்டு வந்துக்குது மதுரையில. இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட் போட போறீங்க? நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்ல முடியும் சொல்லு? காத்திருக்கிற மூஞ்ச காட்டுல வந்தேன்னா அப்புறம் என்னதுக்கு நீ ஓட்டுக்கு பத்தி பேசுற? வருவாரு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் வரல அவரு? போலீஸ் இங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. அப்படின்னு அவங்க பாதுகாப்பு இருந்ததுன்னா அவர் வரணும்னு சொன்னாங்க. அப்ப ஏன் வரல அவரு? தெரியல, அவருக்கு டைம் ஓவர் ஆயிருக்கலாம். ஏன் டைம் ஆயிடுச்சு? எல்லா ஏரியாவுக்கும் சுத்தினார்ல. மற்ற மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்கல்ல. சின்ன பிறந்த குழந்தை வரைக்கும் தூக்கிட்டு வராங்க அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அவரை என்னைக்கோ ஒரு நாள் தான் அவர் பார்க்க போறோம். டெய்லி ஒன்றும் அவர் வரப்போறது கிடையாது. சரிங்களா? அவரை பார்க்கறதால தான் அவங்க கூட்டிட்டே வராங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க தான் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து எலெக்ஷன்ல ஓட் பண்ணுங்க, அவரை சிஎம் ஆக்குங்க. அப்போ கண்டிப்பா கண்டிப்பா என் வீட்டுல 15 ஓட்டு. அவங்க எல்லாம் டிஎம்கே போடுறாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க விஜய்க்கு, கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்னு. சரி நீங்க சொல்றீங்கன்ட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டுல 15 ஓட்டு டிவிகே தான். நான் போடுறது 2வது ஓட்டுக்கா. இது டிவிகே தான் போடுவேன். 3 வருஷமா நான் கட்சியில இருக்கேன். சரிங்களா? எந்த ஏரியா? துணை தலைவர் 77வது வட்டத்துல கட்சியில இருக்கேன் நான். சரிங்களா? ஆனா உங்க கட்சி தலைமையை தானே நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஏன் தலைவர் வரலன்ற இடத்துல தானே கேள்வி கேக்குறீங்க. அக்கா, நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? டைம் ஆயிடுச்சு, அவங்க போயிட்டாங்க. அது என்னங்க பதில்? டி நகர்ல இருந்து கிளம்புன டைம் லேட் ஆயிடுச்சு. அவர் கொடுத்த டைம் 2 மணி 3 மணிக்கு வருவேன்னாங்க. ஒருவேளை வராதனால 1 மணில இருந்து இங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்களே. நீங்க உங்க தலைமை கிட்ட தான் கேட்கணும். உங்க தலைமை கிட்ட கேள்வி கேட்கற இடத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா கேக்குறோங்க. சரிங்களா? இப்போ அவ்வளோ பேர் இப்போ வந்ததுக்கு காரணமே விஜய்க்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணது தான் மிச்சம். இது வரைக்கும் நான் வெளியே வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு அந்த இடமே தெரியாது. அந்த ரிதர்டன் சாலையெல்லாம் தெரியவே தெரியாது. கங்காதீஸ்வரர் கோயில் இங்கெல்லாம் வர தெரிஞ்சவங்களுக்கு அங்கே வர முடியாதா? அங்கே வந்திருக்கலாம்லக்கா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவாரு. அடுத்த டைம் கண்டிப்பா வரக்கான வாய்ப்பு இல்லைக்கா. அடுத்த டைம் எப்போக்கா வருவாங்க? ஆனால் நாங்கள் வந்து அங்கே வந்து என்ன சந்தோஷம்னா, அங்கே பாட்டு போட்டாங்க, டான்ஸ் ஆடணும், ப்ளஸ் தண்ணி கிடச்சிச்சு. அவ்வளோதான். அதுதான் மிச்சம். யாரை பிடிக்கன்னு கேளுங்க. விஜய் மாமா. யாரு சிஎம் மாமா? சொல்லு. விஜய் மாமா. நாங்கள் 3 மணிக்கு ரிட்டர்ன் ரோடு வராருன்னு சொல்லி நாங்கள் வந்து 1:30 மணி இருந்து அங்கேயே நின்றுந்தோமா. எங்களால் டி நகரெல்லாம் போக முடியாது. நின்று இந்த வர நேரத்தில் அவரால் இங்கே போக முடியல, டைம் இல்லை அன்னுட்டு அவர் போயிட்டார். அவரை பார்க்க முடியாத வருத்தம் எங்களுக்கு, ரொம்ப வருத்தம். ஏன்னா குழந்தைங்க நடிகரை தான் பார்த்துருக்குறோம், குழந்தைங்க நடிச்சதை தான் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எதிர்க்க பார்க்குறோன்ற ஒரு ஆசைனால ஓடி வந்து இவ்வளோ நாள் காத்துன்னு அந்த குழந்தை முடிஞ்ச பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா வந்து சிஎம் டிவிக்கே தான் வரோம். நாங்கள் ஓடிடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு விஜய்
சார் நாங்கள் எங்களை பார்க்க முடியாத ஆக்கிட்டாரு. ரொம்ப எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. சத்தியமாக தாங்க முடியல. அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரேன்னு சொல்றாங்களே, அவர் ஒன்றும் மொக்கையான ஹீரோ கிடையாது. அப்படியே மார்க்கெட் குறைஞ்சி மவுஸ் இல்லாத இதில் நம்பர் 1 ஹீரோ. அவர் நினச்சா ஒரு படத்துக்கு வந்து 300 கோடி வாங்குற மனுஷன் நம்பர் 1 ஹீரோ. வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா 600 கோடி. 10 வருஷத்துல 6000 கோடி சம்பாதிக்கிற மனுஷன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெயிலில் வந்து நம்மளுக்காக வந்து இது பண்ணோன்னா அது என்ன, அவர் பணம் சம்பாதிக்க வராரா இல்லை மக்களுக்காக வராரா நீங்களே சொல்லுங்க. ஆனால் அவர் வந்தார்னா நிஜமா ஒரு மாற்றம் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சின்ன குழந்தைங்கள இருந்து 60 வயசு கிழவியை கூட இப்போ பாதுகாப்பு இல்லை. 70 வயசு கிழவனை அச்சு போட்டு 60 வயசு கிழவியே கெடுக்கிறாங்க. சின்ன 2 வயசு குழந்தைய இது பண்றாங்க. பாதுகாப்பு இல்லாத இந்த நாடு, அந்த அந்த அரசியல் உங்களுக்கு வேணுமா? நல்லா யோசிச்சு. ஆனா இந்த வாட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. திருப்பியா பாதாள பயிரவில சாக்கடையில தான் உயிணும். திருப்பி 5 வருஷம் எல்லாரும் சாகணும். சரி, நீங்க சொல்றீங்களா அவர் மேல நம்பிக்கை இல்லைன்றீங்களா? அவர் மட்டும் என்ன ஒரு 5 வருஷம் தானே பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த உங்க இஷ்டம் பண்ணுங்க. அவ்வளவுதான். பிடிச்சுன்னா அவரே போடுங்க, பிடிக்கலன்னா உங்க இஷ்டம். அர்த்தம் 5 வருஷம் தானே, கூட்டமா தான் இருக்கணும். 5 வருஷம் தானே அவரா இருக்க போறாரு. பாருங்க, உங்களுக்கு செட் ஆனா பாருங்க. இல்ல இவரே இப்படிதான் பண்ணா உங்க இஷ்டம். நானே சொல்றேன், அவர் ரசிகர் நானே சொல்றேன். செய்யலைன்னா நீங்க போடாதீங்க. இந்த 1 வருஷம் ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுங்க. இந்த வாட்டி வாய்ப்பு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.